நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு நாசமா போயிடும். நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை 2000. ஆமா இந்த அண்ணாமலை ஒண்ணு சொல்லுவாப்புல, பொண்ணுக்கு மேல கையை வச்சா அவ்வளவுதான், பொண்ணுக்கு மேல கை வச்சா பண்ணுவாப்புல அவரு. என்ன ஓரமான வீடியோ எடுப்பாப்புல. ஏப்ரல் 19க்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறும், ஜூன் 4க்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறும், எப்படி வேணாலும் மாறலாம். என்ன பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அமைச்சரவையில? வாய்ப்பு நாங்க எதையுமே எதிர்பார்த்து நான் வரல. கட்சி பணியாற்ற தான் வந்தேன். இல்லைன்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அலுவலகம் திறப்போமா? ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசு தான். மக்கள் மனசில் அதில் ஒரு 3 லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்தை எனக்கு கொடுத்தாங்க. மித்தம் ஒரு 3 லட்சம் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அன்றைக்கி அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம். தென் சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நாம் தமிழர் கட்சி தனித்து இந்த அவங்களோட சின்ன இல்லாம களம் கண்டு நிறுத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டில் அது சரியானது அல்ல. ஆனா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான். அது என்ன கருத்து? ஆனா யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது, அதுல வேண்டான்னு இல்லை. ஆனா எனது தனிப்பட்ட கருத்து, அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள், இளைஞர்களை தூண்டி விடுகின்ற கருத்துக்கள். அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலாம்ன்றது எனது கருத்து. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிற வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதினா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான்னு ஆரம்பிச்சு சொல்றது. பரட்டனால இது ஒரிஜினல்பா, இது ஒரிஜினல். இந்த பொண்ணு மட்டும் உலக அழகி போட்டிக்கு போயிருந்தான்னா ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென் 201வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டாக்கு ரேட்டுன்னு சொல்லிட்டேன். அது இணையதளவாசிகளை அடக்கி வை. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. அணிகளுடைய வாக்கள் தனித்தனியாக பிரிந்தது அப்படிங்கறதுனாலையும் திமுகவுக்கு இந்த வெற்றி கொஞ்சம் எளிதாகவே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது முழுமையான இன்னும் வெற்றி கிடைக்கல. வெற்றி கோட்டை நோக்கி திமுக போயிட்டு இருக்கு 38 தொகுதிகள்ல. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலை தங்களுக்கான பெரிய ஒரு அடித்தளமாக பார்த்தாங்க. அண்ணன் சீமானவர்கள் எப்பவுமே சொல்லுவாரு, தோற்றால் பயிற்சி, தோற்றால் பயிற்சி, வென்றால் முயற்சி, தொடரும் முயற்சி. எப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய துறைமுகமே, தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பேரே வாவு சிதம்பரனாருடைய பேர் தான். ஒரு துறைமுகமே இருக்குது தூத்துக்குடியில. தஞ்சாவூர்ல எங்க துறைமுகம் வைக்கல? நீ வைக்கிறது தஞ்சாவூர்ல கடலே இல்லையா? கடலே இல்லையா? கடல் துறைமுகம் திருச்சியில கடல் இருந்தா வைக்க முடியும். தஞ்சாவூர்லயும் திருச்சியிலும் கடல் இல்லையா? கடல் இல்ல, யாரு காரணம்? அப்ப முதல்ல திருச்சியில நீ கடலை கொண்டாந்து வைங்க, அதுக்கப்புறம் துறைமுகத்தை வைங்க.
ஏங்க இங்க பாருங்க, ஒரு லூசு கிட்ட எல்லாம் பேச முடியாதுங்க. நான் விளைவிக்கிறேங்க, நான் போறேங்க, நான் ஐயா நெறியாளர் சொல்றேன், ஐயா மன்னிச்சுங்க, ஐயா மன்னிச்சுங்க, நெறியாளர் நான் வெளியேறேன், இந்த மாதிரி லூசு நேரம் கிடைக்கிறது ஐயா. ஐயா கத்த சொல்லுங்க, நான் வெளியே இல்ல ஐயா, அவர் பாருங்க, போயிட்டாருங்க. போறதான் போற இந்த நாய உசூல் பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.